ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் அரசியல் விமர்சகருமான திருத்துறைப்பூண்டி துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் இழுக்குன்னு பார்த்தா காங்கிரஸ் டமால்னு ஒரு ஆதரவு கொடுத்து 10 ஆண்டு கால திமுக உறவை உடைச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த முடிவு என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் பல நேரங்களில் சரியான நேரங்களில் தவறான முடிவு எடுக்கும். அதில் ஒன்று தான் இப்போ இந்த அலையன்ஸில் அவங்க டிலே பண்ணுறது. ராகுல் காந்தியோட சுணக்கமான பல முடிவுகள். அவர் கேம்பெயினுக்கே இந்த தேர்தலில் வராமல் விலகி இருந்து கடைசியாக பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியிலையும் ஸ்டாலினோட ஒன்றிணைந்து பிரச்சாரத்தை துவக்காமல் தனியாகவே வந்துட்டு போனதுக்கு இந்த செட்பேக்குக்கு அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் இப்போ தேர்தல் முடிவுக்கு பின்னால் இப்போ சிம்பிள் மெஜாரிட்டிக்கு அவருக்குன்னு 10 தொகுதிக்கான தேவை இருக்குது தாவேகாவுக்கு, விஜய்க்கு. இப்போ 108, அவர் திருச்சியில் உள்ள ரிசைன் பண்ணால் 107 ஆகிடுது. அப்புறம் ஸ்பீக்கர் ஒருத்தர் செலக்ட் பண்ணால் அவர் ஓட்டு போட முடியாது. அப்புறம் 106. இன்னும் 12 உறுப்பினரோட ஆதரவு தேவைன்றப்ப இப்போ காங்கிரஸ் முன்கை எடுத்து அவர் போகிறதுனால தான் இப்போ அடுத்து லெஃப்ட்டுக்கு அவர் கடிதம் கொடுத்துருக்காரு. இடதுசாரிகள் 2 கட்சிகளுக்கும் சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்துருக்காரு விஜய். அதே போல் விடுதலை சிறுத்தைக்கும் கொடுத்துருக்காரு. முக்கியமாக சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. பாஜக மதவாத கூட்டணி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டிமாண்டே கவனிச்சிங்களா? ஆமாம், அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் காங்கிரஸ் கொடுக்குது. ஆனால் அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, மதவாத கட்சிகளுக்கு, வகுப்புவாத சக்திகளுக்கு நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அவங்கள கூட்டணியில் கொண்டு வரக்கூடாதுன்னு ஓட்டு ஒரே கண்டிஷன் தான். மற்றபடி அன்கண்டிஷனலாக காங்கிரஸ் சப்போர்ட்டுன்னு அவர் அந்த கிரீஷ் ஜோடகர் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆல் இண்டியா நேஷனல் காங்கிரஸ் சார்பாக அவருடைய கடிதத்தை நியூஸில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு சரியான நகர்வு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சூழலில் பிஜேபியோ இல்லை பிஜேபி உடைய பேராளர் அதிமுகவான் பேராளர் பிஜேபியோ யாரும் இதுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு நிலைமை, நெருக்கடி உருவாயிட்டு. இப்போ லெஃப்ட் இடதுசாரிகள் 2 பேரும் ப்ளஸ் விடுதலை சிறுத்தைகள், அதே போல் ஐயுஎம்எல். ஆனால் அவங்க நேராக அறிவாலயம் சொல்லிட்டாங்க சப்போர்ட் இல்லைன்ட்டு. பட் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க தாவேகாவை ஆதரிப்பது தான் அவங்க தொன்று எதிர்த்து வருகிற மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் விடாமல் தடுப்பதற்கு ஒரே வழி. இப்போக்கி தாவேகாவை ஆதரிக்கணும். அப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களை அனுப்பி வைக்கணும். ஆமாம், அவரே இதை மறைமுகமாக ஆதரிப்பது நல்லது. அவர் எதிர்கட்சி, அவங்க அது யாரும் தடுக்க போகிறதில்ல. அவங்களுக்கு நீங்கள் அவங்க தான் பெரிய விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணுன்றீங்க. அதாவது மறைமுகமாக ஓப்பனாகவே சொல்லி நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க, இந்த கவர்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆகட்டும், இல்லைனா திரும்ப ஒரு எலெக்ஷன் நோக்கி நகரும், இல்லைனா பிஜேபி சப்போர்ட்டில் அந்த கவர்மெண்ட் நடக்கும், இல்லைனா அதிமுக 2ஆகவோ இல்லை 1ஆகவோ இருந்து அந்த தாவேகாவை ஆதரித்து அவங்க திரும்ப போர்ட்ஃபோலியோவில் வருவாங்க. அப்படி ஒரு முடிவை நோக்கி விஜய் போவது என்பது அவருக்கு அது தற்கொலைக்கு சமமான முடிவு. நான் நேர்மையான நிர்வாகத்தை தருவேன், ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன், ஒளிவு மறைவற்ற ஒரு சார்பு உள்ளவங்க பிஜேபியோட பி டீம் தான் சொல்லும்போது பாஜக ஒரு கடுமையாக எதிர்த்து இருக்கிறாரு. சிபிஐ ஒரு மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின மாதிரி விஷயங்கள். ஆனா இப்ப காங்கிரஸ் உள்ள வந்தது மூலமா பிஜேபிக்கு எண்டு கார்டு போட்டு மக்களுக்கு திருப்தி ஆயிடுது. ஆமா, குறிப்பா சிறுபான்மை மக்களுக்கு. ஆமா, ஒரு ஆமா, உறுதியாக இப்போ காங்கிரஸ் காங்கிரஸுடைய பிக் சப்போர்ட்டரே மைனாரிட்டிஸ் தான். காங்கிரஸ் இந்தியா முழுவதும் ஒரு சாலிட் ஓட் பேங்க் இருக்குன்னா அது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்தும் அதே போல் இஸ்லாமிய சிறுபான்மை கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து மிகப்பெரிய சப்போர்ட் காங்கிரஸுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ அது பிஜேபி வருவதற்கான டோரை ஒன்ஸ் ஃபார் ஆல் காங்கிரஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது 5 பேர் தான். மேற்கொண்ட 7 பேருடைய சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது, தாவேகாவுக்கு தேவைப்படுது. அப்போ தாவேகா என்ன நிலைப்பாடு எடுக்குது? லெஃப்ட் சிபிஐ அண்ட் சிபிஎம், விடுதலை சிறுத்தை ப்ளஸ் ஐயுஎம்எல் சேர்த்துட்டாக்கா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சேர்த்துட்டா, அவங்க இப்போ மற்ற கட்சிகளை போல ஒரு பெரிய ஹை டிமாண்ட் எதுவும் இருக்காது, ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்காது. கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு இவர் எப்படி க்ளீன் கவர்னன்ஸ் சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் சொல்லியிருக்காரு, ஒரு ஒளிவு மறைவற்ற நேர்மையான நிர்வாகத்தை நான் தருவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறப்ப அதை எங்கே சாத்தியப்படுத்தலாம்? இப்போ பிஜேபியின் பேரால் அதிமுக உள்ளார அதிமுக இயக்குவது பிஜேபி தான் வெள்ளிடை மலையாக தெரிகிறப்ப அந்த அதிமுகவோட ஆதரவையோ இல்லை அதிமுக உடைப்பதற்கான முயற்சி அன்றைக்கி எஸ்பி வேலுமணி, சிபி சண்முகம், சி விஜயபாஸ்கர் இன்னைக்கு காலிலேருந்து அப்படி செய்தி போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதற்கு சிபி சண்முகம் என்ன சொல்கிறாரு? நான் வடபகுதி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் பெல்ட்டில் மிகப்பெரிய வெற்றி அன்றைக்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. நீங்கள் போன பிறகு எடப்பாடியார் நீங்கள் இருந்தீங்க, ஃப்ளோர் லீடராக நீங்கள் இருந்தீங்க, சிஎம்ஆ நீங்கள் இருந்தீங்க. இந்த முறை நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய ஹோல்டு, உங்களுடைய ஸ்டாக்கு, உங்களுடைய சொந்த தொகுதி அப்படின்னு நினைக்கிறீங்க, சொந்த பகுதி, அங்கே நீங்கள் பெருவாரியாக தோற்றுருக்கீங்க. கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் ஒன்று தலைமைக்கு சிக்கல் வந்துருச்சு, மிகப்பெரிய சவால் வந்துருச்சு. இப்போ என்ன, அதாவது இப்போ சிவி சண்முகம் தலைமையில் ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டம் ஆதரவு உருவாகி இன்னைக்கு காலிலேருந்து அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. போய் எஸ்பி வேலுமணி போய் பார்த்து பேசுகிறாரு, கேசி கருப்பண்ணன் எடப்பாடியோட சொந்தக்காரர் முன்னாள் அமைச்சர் போய் பார்த்து பேசுகிறாரு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க.
இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன அரசியலில் வந்து என்ன தேவை, ஒரு பதவி, அதிகாரம். ஏற்கனவே விட்டுடும் 5 வருஷம், இப்போ இன்னொரு 5 வருஷம் விட முடியல. இப்போ ஆனால் எடப்பாடி எப்படி பார்க்குறாரு, நாம உள்ளார போனால் நம்மளும் ஒன்றாத அமைச்சர் மினிஸ்ட்ரியில் நம்ம ஒரு கேபினெட், அவ்வளோதான். அதை தாண்டி நாம சிஎம்மாக இருந்த நபர். இப்போ ஓபிஎஸ் மாதிரி எடப்பாடி டக்குன்னு அதுக்கு இறங்கி போகிற நபர் கிடையாது. ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்து திரும்ப டெப்டி சிஎம்மாக இருக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திட்டு ஓகேன்றாரு. எந்த நிலைமைக்கு அவர் இறங்கி போவார். தன்னுடைய இயல்புலேயே அது அவருக்கு பொருந்தி வருது. அவருடைய இயல்புலேயே ரொம்ப குனிஞ்சு போயிடுவார். ஆனால் எடப்பாடி கொஞ்சம் முறுக்கா நிற்கிறார். அதனால அவர் என்ன யோசிப்பாரு, நாம ஆதரிப்பதால் நாமளும் ஒரு மந்திரி அதெல்லாம் உள்ளார இருக்க போகிறோம். சிவி சண்முகம் ஒரு மந்திரியாக இருப்பார், எஸ்பி வேலுமணி ஒரு மந்திரி, நம்மளும் அதுக்குள்ள ஒரு மந்திரி, 10 பேர் நம்மளும் ஒரு ஆள் உட்காரணுமா அப்படின்னு அவருடைய ஈகோ அங்கே கிளாஷ் ஆகுது. அதனால அவர் வந்து சப்போர்ட்டை தராமல் அதை வந்து அரசியல் நிலைப்பாடாக நாங்கள் வந்து எதிர்த்துன்னு போட்டிட்டோம், அதனால் நாங்கள் எதிர்த்தே இருக்கின்ற மாதிரி அவர் இருக்கார். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் உருவாயிட்டு இவங்களுக்கெல்லாம் எஸ்பி வேலுமணிக்கு சிவி சண்முகத்துக்கு இருக்கிற எதிர அவங்களுக்கெல்லாம் என்ன ஆசை, நாம் சப்போர்ட் பண்ணிட்டு நாம் ஒரு கேபினெட்டில் உள்ளார போயிடணும் அப்படின்ற. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் வந்து எதுக்கும் சரி வர மாட்டார். தற்கொலை கூட்டம்னு சொல்லி சொல்லி அவர்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் கூட்டத்தை கடுப்பேற்றி வெறித்தனத்தை ஏற்றி ஓட்டு போட வச்சிட்டாங்க. ஆனா இப்போ வந்து இவரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணது போய் விஜய் கிட்ட இப்ப எல்லாருமே ரைட் ஹேண்ட்ல டீல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. இப்ப அது அப்படிதான் விஜய் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பொலிட்டிஷியன் ஆயிட்டாருன்னு பார்க்கலாம். உறுதியா சார். இப்ப ஒன்ன கூட்டம், ஏன்னா ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ராகுல் காந்தி இழுத்தாங்க, இந்த பக்கம் இழுத்தாங்க. விஜய் அழகா ஒரு 3 மாநாடு, ஒரு 10 ஒரு 8 ரோட் ஷோ, அவ்வளவுதான். டைரக்டா சிஎம். அவர் பெரிய ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ணல சார். அதுவும் என்ன சொல்ல போனா அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அது வீக்கெண்ட் பொலிட்டிஷியன் தான். சொல்ல போனா சனி ஞாயிறுல தான் அவருடைய பெரும்பாலான டிராவல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, டூர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் பார்த்தா 2 வருஷமா இல்லை வீக்கெண்ட்ல தான் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வரும் வீட்டுக்குள்ள இருப்பாரு. ஆனா அவர் வந்து கரெக்டான தனக்கு தேவையான விஷயங்களை அவர் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போல. தேர்தல் அறிக்கையெல்லாம் அவருக்கு வந்து பெருசாலாம் எடுபடல. அவரோட சிங்கிள் ஃபேஸ் 2 கட்சிகளுக்கும் இருந்த என்ன சொல்ல எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு. ஆனா இதுல முக்கியமான விஷயம், கொளத்தூர்ல முதல்வர் தோத்தது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவர் தன்னுடைய குழந்தையா வச்சு அது நல்லா வச்சிருக்காரு. கண்ணாடி போல அந்த தொகுதி வச்சிருந்தாரு. சொல்ல போனா நீங்க வந்து ஒரு பெரிய இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சில இப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதியா குளத்தூர் இருந்தது. ஆனா அதே மாதிரி முதல் தடவையா அவரே வந்து தோத்தாலும் போய் அந்த மக்களுக்கு நன்றி தெரிவிச்சு, அப்ப மக்கள் ஆர்ப்பரித்து அழுகுறாங்களே, மக்கள்லாம் அழுகுறாங்க. அவர் கண் கலங்குறாரு, யாரையும் அடாதின்றாரு. பின்னாடியில சேகர் பாபு அவர் ஒரு படத்தை ஓட்டிட்டு இருக்காரு. என்னமோ அவர் அப்படியே சேகர் பாபு அவர்களை பற்றி பேசும்போதுதான் நம்மளே லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், உளவுத்துறை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நிறைய அதிகாரிகள்கிட்ட பேசினா உளவுத்துறையில இருந்த முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே கரெக்டான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாம். அங்க இருக்கிறாங்க தெரியுமா சில ஐஏஎஸ் அதிகாரிகள், அவர்கிட்ட கொடுக்கும்போது இந்த சேகர் பாபு அவர்களே கூறப்படுகிறது எல்லாமே என்ன சொல்லலாம், சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருக்கான், நம்மள எவனாவது அடிச்சிருவானா, அந்த பில்டப் இந்த துணியில தான். அது எப்படி அடிச்சிருவானா, கிராஸ் செக் பண்ண சொன்னாலும் இன்னொன்னு இந்த ஐடி டீம் இருக்குல்ல, ஐடி விங்க டீம், இதெல்லாம் ஃபீல்டுல போய் இறங்கி வேலை செஞ்சாதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன பேசுறாங்க. இந்த எம்பிஏ படிச்சுட்டு மார்க்கெட்டிங்ல வருவாங்களா, ஒரு சார்ட் போட்டு இங்க இருந்து எப்படின்ற மாதிரி ஈஸியா உட்காந்து பேசலாம், வட சொல்லலாம். ஆனா களத்துக்கு போறான் பாருங்க சேல்ஸ்மேன், அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ், மக்கள்கிட்ட ஒரு பூக்காரங்கிட்ட பேசுறதுல இருந்து இந்த விஷயத்துல இல்ல நம்மளே சொல்லியிருக்கோம். அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல விஜய் வந்து வீட்டுல கூப்பிட்டு வச்சு பேசுறாரு, அதெல்லாம் வந்து மாற்று கருத்தை நாங்க விமர்சனம் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க அசால்ட்டா இருந்தது உண்மை. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அந்த விஷயங்கள் எதுவுமே அவர் காதுல போகாம அதே மாதிரி முதல்வர் அவர்களும் அசால்ட்டா எடுத்துக்கிட்டாரு. 200 தொகுதி அடிப்போம், 200 தொகுதி. விஜய் ஒரு அசால்ட்டா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டாங்க. அவர்கிட்ட போயிட்டு தவறான தவறுகளை ஃபீட் பண்ணி நீங்க சொன்னதுதான். இது எல்லாமே கார்பரேட் சைடில் அந்த தேர்தலை சந்திச்சதனுடைய விளைவை தான் இன்னைக்கு திமுக சந்திக்குது. திமுக எப்படி வேலை செய்யக்கூடிய கட்சின்னு உங்களுக்கு தேர்தல் பணியாற்ற ஐடி விங்ல கவுண்டர் கொடுக்குற வேலையை தவிர தற்கொலைன்னு விஜய் போட்டு கலாய்க்கிறதுல தான் அவர் இப்ப வளர்ந்தது. அவர் விகரசா போனதுக்கு காரணமே அவரை நீங்க கடுமையாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ண அவருக்கு சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கா அவர் பக்கம் போய் நின்றுட்டு இதான் அவர் நடந்தது. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் பிக்ஸ் பண்றதுலயும் இப்ப எக்மோர்ல வந்து பரந்தாமன் இருக்கிறது ஒரு விஷயம் இருந்தது. நிறைய இடங்கள்ல ஒருத்தர் அதான் சேகர் பாபு அவர்கள் சொன்னதாக தலையிட்டு இவரை போட்டா நல்லா இருக்கு, அவரை போட்டா சென்னையில இப்ப புசி ஆனந்த் இங்க வந்து ஜெயிக்கிறாருன்னா யோசிக்கணும்ல. அந்த ஓட்டுல ஜெயிக்கிறாரு பாண்டிச்சேரியில அவர் நின்று வெற்றி பெற்ற அந்த தொகுதி புஷின்னு, அப்பைக்கு புஷின்னு ஒரு தொகுதி இருந்தது, அதான் புஷி ஆனந்த். அந்த தொகுதியில அவர் வாங்கின ஓட்டு 3000 ஓட்டு. ஒரு வார்டு மெம்பர் நம்ம ஊர்ல கவுன்சிலர் நிற்பாங்களா, அவங்க வாங்குற ஓட்டை வாங்கி ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ, அவ்வளவுதான் பாண்டிச்சேரியில. இன்னைக்கு அவர் ஓட்டு டிஃபரன்ஸ் 16 ஓட்டு வித்தியாசத்தில் டீனர்ல வந்து ஜெயிக்கிறார். ஓட் டிஃபரன்ஸே அவ்வளவு இருக்கு. அவருக்கு அடுத்து போட்டிட்ட ராஜா அன்பழகன் வந்து 16 ஓட்டு கம்மியா வாங்குறாரு, அதுக்கு கீழே டீனர் சத்யா வாங்குறாரு.
அப்ப இந்த இடத்துக்கு யார் கொண்டு வந்தா ஒற்றை முகம் விஜய் தான். ஆனா ஆக்சுவலா எலெக்ஷனுக்கு முன்னால வந்து அதிமுக சேர்ந்த சத்யா ஜெயிப்பாரு, அந்த இடத்துல பொற்கொடி ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா விஜய் வந்து சுனாமி சூறாவளி மாதிரி அடிச்சதுல எல்லாரும் காலியாட்டாங்க. என்னன்னா விஜய் அவர்களை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் தோத்திருந்தாருன்னா ஒரு பேர் இருக்கும். விஎஸ் பாபுன்ற அந்த முகம் வந்து யாருக்கு அவ்வளோ அவர் கனவுல சத்தியமா தூங்கி போது நடந்திருக்கும் போது அவரே நினைச்சு மாட்டாரு. லைஃப்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா ஒரு விஷயம் புரட்டிப்பட்டதுன்னா அது விஜய்ன்ற சார். விஎஸ் பாபுன்றவர் திமுக இருந்தவர் தான், திமுக எம்எல்ஏவா இருந்தவர். அவர் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ் திமுக இருக்கக்கூடிய உள்ளரசியலை தாக்கு பிடிக்க முடியாம தான் அதிமுக ஓடுறாரு. அவ்வளவுதான் அவருடைய சக்தி. இப்ப அதிமுக சார்பா நின்னுந்தாலும் அவர் தோத்துதான் போயிருப்பாரு. அவருடைய லெவல் என்னன்னா அங்க லோக்கல் எம்எல்ஏ ஆயிராரு. அங்க இருக்கக்கூடிய புரசவாக்க ரங்கநாதன் எக்ஸ் எம்எல்ஏ காங்கிரஸ் திமுக வந்திருக்க எம்எல்ஏவோட ஃபைட் பண்ணி அங்க உள்கட்சி அரசியலை சமாளிக்க முடியாம அதிமுக கொண்டவர். அவருடைய லெவலே அவ்வளவுதான். அவர் போய் ஸ்டாலினை எதிர்த்து ஜெயிக்கிறாருன்னா அதற்கு வந்து எது காரணமாக இருந்திருக்குன்னா விஜயோட ஒற்றை முகம். அந்த வேட்பாளர்கள் யாருமே அறிமுகம் இல்லாமலே அந்த ஒற்றை முகம் விஜய்ன்றதை காட்டியே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 108 தொகுதி அப்படி வென்றிருக்காங்கன்னா அதற்கு ஒற்றை முகம் விஜய் தான் காரணம். அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடில் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடில் அதே போல பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வரது இதுதான் முக்கியமா பேசணும். இந்த பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் ஃபர்ஸ்ட் போராட்டம் போனது அவர் தான். அதுக்கு தான் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இவர் சொன்னதெல்லாம் அந்த போராட்டத்தை எப்படி அவர் தொடர்வாரா, சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இப்போ வந்து அதிகாரிகள் வந்து பயங்கர குழப்பமாயிட்டாங்க. ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஏடிஎம்கே வந்தா இவரை பிடிக்கலாம், டிஎம்கே வந்து அவரை பிடிக்கலாம், ஒரு 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 வெயிட்டான ஆள் இருப்பாங்க. இப்ப யாரை பிடிக்கிறதே தெரியல. இந்த நிலையில டிஐஜி தர்மராஜ், அதாவது வந்து இன்டெலிஜென்ஸ்ல ஜேசியா இருந்தாரு இங்க கமிஷனர் ஆபீஸ்ல. அப்போ அவர் நல்ல ஒரு நேர்மையான மனிதர், நல்ல மனிதர் தான். அவர் என்ன பண்ணிருக்கிறார், அவர்கிட்ட எந்த ரிப்போர்ட்டிங் பண்ணாம அவருக்கு கீழே இருந்த அதிகாரிகள் தெரியுமா, அவருக்கு நல்ல உள்குத்து பண்ணி அவர் அங்கிருந்து தூக்கி அடிச்சிட்டாங்க. அடிச்சு வேலூருக்கு போட்டாங்க. ஆனா இது யாருக்குமே தெரியாது, அவருடைய சகோதரர் தாவேகா சார்பா நின்று இருக்கிறாரு. அதே மாதிரி இப்ப வந்து தாம்பரம் கமிஷனர் சஞ்சய் குமார் போய் பாக்குறாரு. காலையிலேயே வந்து கமிஷனர் சென்னை கமிஷனர் மொடாக்கு வந்து ஒரு 100 பேரை இறக்குறாரு போலீஸ காலையிலேயே மாசு. அதுக்கப்புறம் ஜெயிக்க அது பேரிகேட் போகுது, அதாவது கான்வாய் எஃபெக்ட் போட்டாச்சு. இவர் போய் சஞ்சய் குமார் பாக்குறாரு. ஆனா தர்மராஜ் போய் பார்க்கும்போது ஒரு டிஐஜி லெவல் வேற எந்த ஆபீசர்ஸும் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல. அதாவது பின் பக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க பேக் த டோர்ல. இப்ப என்ன ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணும்னா, ஒரே ஒரு விஷயம், சில அதிகாரிகிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளை கூட்டிட்டு வருது, ரிட்டையர்டான அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து அறிவுரை வாங்குறத விட நிறைய அதிகாரிகள் அருமையா லைம் லைட்ல இல்லாம ஒதுக்கப்பட்டு தன்னுடைய விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அவர்களுக்கான கண்டுபிடித்து அவ்வளவு கூட வேணாங்க, செங்கோட்டையனை கேட்டு வழி நடத்தினாலே எந்தவித கவர்மெண்ட் நல்ல பேரோட வரும், அனுபவம் வாய்ந்தவர். இப்போ ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் பர்சனல் அஜெண்டா இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்க வந்து ஒரு ஏஹெச்எம்மா இருக்கீங்க, ஒரு ஸ்கூலுக்கு எச்எம்மா வரீங்க. அந்த எச்எம்மா இருக்கணும்னா உங்களுக்கு ஏற்ற டீச்சர்ஸை பக்கத்து ஸ்கூல்ல இருந்தா கூட கூப்பிட்டுப்பீங்க. இது நார்மல். இது ஸோ அதிகாரிகள் வரும்போது அவர்களுக்கு தோதான அதிகாரிகளை எடுப்பாங்க. சில அதிகாரிகள் தேவையில்லாத விஷயங்களை பிரச்சனைல கொண்டாந்து விடுவாங்க. இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். ஸோ இந்த விஷயத்துல வந்து விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இவர் என்ன சொன்னாரு, கஞ்சாவை ஒழிப்பேன்னு. ஓகேவா? அப்புறம் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட் வந்து பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு விஷயங்கள்லாம், அப்புறம் சம்பளம் முக்கியமா 25,000 ரூபாய் காமன் லெவல்ல இருக்கிற கான்ஸ்டபிள் லெவல்ல ஏத்தி கொடுப்பாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து ஆனா பக்கா பொலிட்டிஷியன் ஆயிட்டாருங்க. அவருக்கு ஏத்த டீம் அமைஞ்சிருச்சு. நிறைய அதிகாரிகள் இப்ப விஜய் பனையூரை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. பனையூரை கிண்டல் பண்ணாங்களோ. நான் நிறைய அதிகாரிகிட்ட பேசும்போது அதெல்லாம் அவ்வளவுதான், இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். நாங்க இப்ப யாரை பிடிச்சி ஒரு பொசிஷன்ல உட்கார்றாங்க. ஏன்னா அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் மட்டும் சொல்ல, ஐஏஎஸும் எப்பவுமே அவங்களுக்கும் லைம் லைட்லயே இருக்கணும். இந்த விளம்பர அதிகாரிகளை கொண்டாந்து போட்டு இந்த ஓய்வு பெற்றவங்க ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி அதை வந்து எடுத்துடக்கூடாது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இப்போ விஜய் வந்து ரிசைன் பண்ண போறாரு. அந்த இடத்துக்கு யார் நிக்க போறாருன்னா கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் நிக்க போறதா ஒரு தகவல். அதே இடத்துல சகாயம் ரிட்டையர்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு போனார்ல, அவரையும் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்ததாவும் வேணான்னு சொல்றதாவும், இந்த வாட்டி நீங்க நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன், வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இங்க வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து சபாநாயகர் பதவி கொடுக்க போறதாவும், எனக்கு சபாநாயகர் பதவி எல்லாம் வேணாம், இல்ல இப்போதைக்கு உட்காருங்க, கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வின் பண்ணாருன்னா அவரை கொண்டாந்து அந்த இடத்துல வைக்கலாம். இன்கேஸ் இல்ல சகாயம் வந்தாருன்னா என்ன விஷயம் நடக்கும் இருக்காரு சார். ஜேசிடி பிரபாகர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் தான். ஜேசிடி பிரபாகர் நல்லா பேசக்கூடியவர், ஒரு அரங்கத்தை வந்து நல்லா நடத்தக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவர் தான். அவர் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ, அவரும் உள்ளார இருக்காரு. நீங்க
சொன்ன மாதிரி செங்கோட்டையன் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்துட்டு இப்போ எம்எல்ஏ பதவி இருக்கிறவரை அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். மேபி கூப்பா கிருஷ்ணனுக்கு சீட்டு கொடுத்தாலும் அவர் எலிஜிபிள் கேண்டிடேட் தான். ஏன்னா இப்போ தோத்தாலும் கூட அவர் ஒரு பெரிய பணமுதுரை லீமா ரோஸ் மார்ட்டினோட நின்று தோத்துருக்காரு லால்குடியில். பட் திரும்ப திருச்சியில் வந்து இவர் ரிசைன்மெண்ட் தொகுதியில் அவர் நின்னார்னா வெற்றி பெற பெரிய விஜய் இப்போ யாரை காட்டினா வெற்றி பெறுவார். சகாயம்னால அவர் வெற்றி. சில அதிகாரிகள் சொன்னாங்க இந்த வேலையில இருக்கிறது ரிசைன் பண்ணிட்டு விஜய் கட்சியில நின்னுந்தா எம்எல்ஏ இருக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜயோட அவர்களோட அப்படி பல பேர் போய் ஆயிருக்காங்க சார். கடைசி நேரத்தில் போய் அங்கே போய் சீட்டு கட்டு ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் தனியாக கட்சி நடத்தி இருந்தாரு கம்பத்துக்காரரு. அவர் போய் நின்னார் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அவருக்குலாம் ஒரு பெரிய செல்வாக்கு ஜாதிய செல்வாக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. விஜய்ன்ற ஒற்றை முகம் இன்னைக்கு வந்து 108 பேர் எம்எல்ஏ ஆக்கியிருக்கு. அது மிகப்பெரிய வரவேற்புக்குரியது. நாம் இறுதியாக ஒன்று சொல்லணும். பிஜேபி வந்து அவர் மதவாத சக்தி, அது நம்ம கொள்கை எதிரி. திமுகவை அரசியல் எதிரிங்கிறாரு. ரெண்டு விதமாக பிரித்தார். ஒன்று வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னாரு. மற்றும் பலர் அதிமுக வச்சார். அதிமுக விட்டுருங்க. இப்போ கொள்கை அரசியல் எதிரி வந்து மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியல் நிலைப்பாடுகளில் மாறலாம் கொள்ளலாம். ஆனால் கொள்கையில் மாற முடியாது. அதனால் எப்பொழுதுமே உறுதியாக விஜய் இருக்க வேண்டியது. கொள்கை எதிரி பாஜக மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் எக்காரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது. ஜாதியவாத மதவாத சக்திகளுக்கு எதிராக தான் நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கை முழக்கங்களை நீங்கள் அதிகமாக பேசியிருக்கிறீங்க. இல்லை, மக்கள் வந்து விஜயை வந்து எந்த ஒரு வட்டத்திலையும் ஃபிக்ஸ் பண்ணல. இவர் வந்து கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த சமூகத்தை சேர்ந்தவர். விஜய் வந்து ஒரு பொதுவான நபரை பார்த்துட்டாங்க. அதனால நீங்க மதவாத சக்திகள், மத தீவிரவாத சக்திகளை உள்ளார கொண்டு வந்து தமிழ்நாட்டை நீங்க அவங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களுக்கு நீங்க ஆட்பற்றாதீங்கிறத நம்ம இந்த விவாதத்தின் மூலமா இல்ல. இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். இந்த அவரோட தொண்டர்கள் ஆர்வம் மிகுதியில, அதாவது சட்டம் ஒழுங்க கையில எடுத்தாம ஒரு எம்எல்ஏ வந்து கேட்க லாயலாமணி சொல்ல வெட்டுறாரு. அப்புறம் ஒருத்தன் ஆட்டோ அறுத்து போடுறான், பஸ்ஸை நிறுத்தி அங்கங்க பிகில் அடிக்கிறாங்க, கோர்ட் வாசல்லையே போய் இது அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தன்னுடைய ரசிகர்கள், அதை தொண்டர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா விஜய் உங்களை ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய விஷயங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்ற மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு. அதை அவர் நிறைவேற்றுவார்ன்ற நம்பிக்கையோட இந்த நம்மளோட விவாதத்தை முடிச்சுப்போம். உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா.